கனடாவில் 2026ஆம் ஆண்டுக்கான தனது முதலாவது எக்ஸ்பிரஸ் அனுமதி குழுக்களை கனடா குடிவரவு, அகதிகள் மற்றும் குடியுரிமை திணைக்களம் மேற்கொண்டுள்ளது. மாகாண நியமன திட்டத்தின் கீழ் தகுதி பெற்ற விண்ணப்பதாரிகளுக்காகவே இத்தேர்வு பிரத்யேகமாக நடத்தப்பட்டது. இந்த சுற்றில் மொத்தம் 574 விண்ணப்பதாரர்களுக்கு நிரந்தர வதிவிட உரிமைக்கு விண்ணப்பிப்பதற்கான அழைப்புதல்கள் வழங்கப்பட்டுள்ளன. அழைப்புதல் பெற்ற விண்ணப்பதாரர்கள் குறைந்தபட்சம் 711 CRS புள்ளிகளை பெற்றிருக்க வேண்டும். 2025 அக்டோபர் 6ஆம் தேதி அன்று அதிகாலை 1:54 மணிக்கு முன்னதாக தனது விண்ணப்ப படிவங்களை சமர்ப்பித்தவர்களுக்கே முன்னுரிமை வழங்கப்பட்டுள்ளது. இந்த ஆண்டுக்கான குடியேற்ற கொள்கையின்படி கனடா அரசாங்கம் சில முக்கியமான முன்னுரிமைகளை அறிவித்துள்ளது. ஏற்கனவே கனடாவில் தற்காலிகமாக வசித்து வரும் மாணவர்களுக்கும் பணியாளர்களுக்கும் நிரந்தர வதிவிட உரிமை வழங்குவதில் அதிக கவனம் செலுத்தப்படும். கியூபெக் மாகாணத்திற்கு வெளியேயான பகுதிகளில் பிரெஞ்சு மொழி பேசும் குடியேறிகளை அதிகரிக்க திட்டமிட்டுள்ளதால் மொழித்திறன் அடிப்படையிலான தேர்வுகள் அதிகரிக்கக்கூடும். கனடாவில் பணி அனுபவம் பெற்ற வெளிநாட்டு மருத்துவர்களுக்காக புதிதாக அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள பிரிவின் கீழ் குழுக்கள் இந்த ஆண்டு ஆரம்பமாகும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாகாண நியமனம் பெற்ற விண்ணப்பதாரர்களுக்கு மேலதிகமாக 600 புள்ளிகள் வழங்கப்படுவதால் இவ்வகையான குழுக்களில் வெட்டுப்புள்ளிகள் பொதுவாக அதிகமாக காணப்படுகின்றன. அழைப்புதல் பெற்றவர்கள் அடுத்த 60 நாட்களுக்குள் தமது முழுமையான விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.